ஹலோ காய்ஸ், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் டே 1 நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட கரண்ட் வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 63.90 kg. எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 12 o'clock பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடித்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வெஜ்ஜீஸ்லாம் போட்டு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன், ஆம்லேட். அதுக்கப்புறம் பசியே இல்லை. ஈவினிங் என்னோடய டின்னர் பார்த்தீங்கன்னா 6:30 PM அவ்வளோதான் முடிச்சுக்கிட்டேன். ஹலோ காய்ஸ், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் டே 2 இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்பயும் போல் எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். வெயிட் நான் இன்றைக்கி செக் பண்ணல, ஏன்னா டெய்லி நம்ம பார்க்க வேணாம், 1 வீக் கழித்து பார்த்துக்கலாம். என்னோடய ஃபீடிங் விண்டோ 12 o'clock ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் ஜூஸும் அதுக்கப்புறம் பழமும் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங்காக ஸ்நாக் ஏதாவது எடுத்துக்கலான்னு பார்த்தா அப்போ பீனட் தான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் போல் சப்பாத்தி அண்ட் எக் பிரிட்ஜ். நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா 3 to 4 liters வாட்டர் நல்லாவே குடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் நல்லா ஆகும். அகைன் டே 3 பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் தான். எவ்ரிடே நம்ம ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னோடய ஃபீடிங் விண்டோ பார்த்திங்கன்னா 12 o'clock ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த மாதிரி வேர்க்கடலாம் போட்டு கொஞ்சமாக கூழ் தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பசங்களும் அதே கூழை தான் குடித்தாங்க. ஆனால் என்ன, அவங்க கொஞ்சம் வெல்லம் சேர்த்து குடித்தாங்க. இந்த மாதிரி நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் இல்லையா. கூழ் குடித்தது ரொம்பவே ஃபில்லிங்காக இருந்தது. அதனால் லஞ்சு நான் எடுத்துக்கல, கொத்து சப்பாத்தி தான் எடுத்துக்கிட்டேன். டே 4 மார்னிங் ராகி அடை தான் செஞ்சுருந்தேன். லஞ்சு நான் எடுத்துக்கல. 6:30க்கு ஆம்லேட் போட்டு அதை தான் நான் டின்னராக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டே 5 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்பயும் போல் ஹாட் வாட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கோதுமை ரவை தான் செஞ்சுருந்தேன். அதை நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டெய்லி இந்த மாதிரி நான் வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து வச்சுக்குவேன். 4 liters தண்ணி குடிக்கணும். அதுக்காக அளவுக்காக தான் அது எடுத்து வைக்கிறது. லஞ்சுக்கு கொஞ்சம் கூழ் குடித்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் 6:30 அதே உப்புமா தான் இருந்தது. அது கூட கொஞ்சம் எக்கை பொடியாக பண்ணி தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அகைன் டே 6 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம ஹாட் வாட்டர் குடிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 12 o'clock பார்த்திங்கன்னா ராகி அடை செஞ்சுருந்தேன். லஞ்சுக்கு லெமன் ரைஸும் பீர்க்கங்காய் எக்கு போட்டு செஞ்சுருந்தேன். அப்புறம் நைட்டுக்கு ஒரு சப்பாத்தி அதே பொரியலை வச்சு சாப்பிட்டேன். நல்லா ஃபில்லிங்காக தான் இருக்கும். என்னடா ஒரு சப்பாத்தி சாப்பிட்றதுன்னு பார்க்காதீங்க. அகைன் 7th டே மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தர்பூசணி தான் ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரைஸு, அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் சாப்பிட்டேன். டின்னர் பார்த்திங்கன்னா நான் ஆம்லேட் தான் போட்டிருந்தேன். நான் அதை வீடியோ எடுக்கலை. டே 1 ஸ்டார்ட் பண்ணும்போது கரண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா 63.90 kg. ஆஃப்டர் 7 days கழித்து நான் போட்டு பார்க்கும்போது 62.90 kg இருந்தது. 7 daysல பார்த்திங்கன்னா 1 kg எனக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடியே நான் இருந்திருக்கேன். அப்போ 1.5 kg ரெடியூஸ் ஆச்சு. இது செகண்ட் டைம். அதனால் என்னமோ 1 kg எனக்கு